அப்போ ஏற்கனவே இருந்த தலைவர்கள் என்ன பண்ணுவான், வேற எவனா ஒரு காலனிக்கார பையன் வந்தான்னா அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்வான், ஆடுவாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டுல சாணி வார ஒருத்தனை கூப்பிட்டு கொடுத்துட்டோம்னா அவனை நிக்க வச்சு தேர்தலை நிக்க வச்சு, அதனால் அவனும் எஸ்சி தானே. திமுக தொண்டர்கள் அவங்ககிட்ட போய் எப்பா திமுகவோட கொள்கை என்ன பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அதிமுக ஒரு கட்சி இருக்குது பிச்சு கிராசிங்க. திருமாவளவன் வந்து இருந்தாருன்னா நான் சொல்லபடி திருமாவளவன் கேட்டுக்குவாரு, அது எங்க அமைச்சரவை இதாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார்கள். அதற்கு எடப்பாடியார் ஒரு 2 நாள் 3 நாள் 1 மாசம் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தா கூட நாங்கள் சீஃப் மினிஸ்டர், முன்னாள் சீஃப் மினிஸ்டர், முன்னாள் முதல்வர் அப்படின்னு போட்டுக்கலாம்னா ஒரே ஒரு ஆசை தாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க சார். டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வந்து எல்லாருமே பேசுனாங்க, மக்கள் எல்லாருமே பேசுனாங்க. ஆனா பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி எல்லாம் நாங்க பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இல்ல, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சிஎம் போஸ்டுக்கு திருமாவளவனை கேட்டதாகவும் அவரே வந்து சொல்லிட்டாரு. எல்லாமே அவர் டிலேவா சொல்றாரு அப்படின்னு ஒரு காமெடியா எல்லாரும் சொல்றாங்க. அவர் அவ்வளவு நல்லவரா சார்? சிஎம் பதவிக்கு ஆசைப்படாதவரா? இல்ல மக்கள் மாதிரியே டிஎம்கே ஏடிஎம்கே சேர்றது விருப்பம் இல்லையா அவருக்கு? எதனால? நீங்க திமுக பிசிக உறவை நீங்க பார்த்தாலே தெரியும். போன பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பொது தொகுதி கேட்டு ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட அழுகல். ரொம்ப நாள் ஒப்பாரி வச்சிருந்தாங்க, பொது தொகுதி வேணும், பொது தொகுதி வேணும், எங்ககிட்ட ஒருத்தருக்கு அவனுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு. அதற்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலில் 2 தொகுதியை கொடுத்தாங்க. அதுல ஒண்ணு வந்து பானை சின்னம், இன்னொன்னு உதயசூரியன். அப்ப சொந்த சின்னத்துல கூட அவங்க நம்மள நிக்க விடல. இவருமே நிக்கல இல்ல, நிக்க விடல. சப்போஸ் நீங்க 2ம் பானையில நில்லுங்கன்னா நின்று இருப்பாரு. ஆனாலும் வந்து ரவிக்குமார் உதயசூரியன் நின்னா நம்ம வந்து கன்ஃபார்மா ஜெயிக்கும்ன்ற அடிப்படையில உதயசூரியன் நின்னாரு. மோஸ்ட் ஆஃப் த வந்து விசிகாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து திமுக காரங்களா மாறிதான் நிக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல அதற்கு முன்னாடி வந்து நாங்க வந்து ஒரு பொது தொகுதி கேட்டோம், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்களே எங்களை சொன்னாரு அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ எங்களை வந்து பெரிய கட்சிகள் என்ன நினைக்கிறதோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கன்னா ஒரு 1/4 கிராம் இருப்போமா, ஆனா இந்த 1/4 கிராம் சேர்த்தாதான் ஒரு பவுனு. அவங்க 8.25 கிராமு, நாங்க 1/4 கிராமு. இந்த 1/4 கிராம் சேர்த்தாதான் 8 கிராமா மாறி அது ஒரு சவரனா சொல்லப்படும் அப்படிலாம் சொன்னாரு. நான் சொல்றேன் 8.25 கிராம் தங்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை தங்கமோ தங்கத்துக்கு நகைக்கு உண்டான மெட்டீரியல் இருக்குதுன்னா அது ஒரு 1/4 கிராம் தகரம் சேர்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, செம்பு தைச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் நேச்சுரலா நடக்கும். அப்படி இருக்கிற போது நான் வேல்யூவே இல்லாதவன். அது மட்டும் இல்லாமல் தனித்து நின்று இது வரைக்கும் நாங்க வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லாமலேயே அரசியல் களத்தில் தக்க வைத்துக் கொள்வோம்னா, அப்போ தனிச்சு நின்று நீ ஓட்டை வாங்கி நிரூபிக்காம எவன் கூட சேர்ந்து நின்று ஏதோ காலத்தை ஓட்டுறதுதானே அதுக்கு அர்த்தம். அப்படி இருக்கிற சூழல்ல என்னை முதல்வராக்க பார்த்தார்கள், நான் ஒத்துக்கல. சரி, ஏன் உன்னை முதல்வராக்க பார்த்தாங்க? நீங்க என்ன ஒரு 30-40 சீட் வச்சிருக்கீங்களா? அப்படின்னா நீங்க தானே அந்த டிமாண்ட் வைக்கணும். நான் என்கிட்ட 40 சீட் இருக்கு. அதுவும் இத்தனை நாள் முதலமைச்சரா இருந்தவங்க எப்படி அதை விட்டு கொடுத்தாங்க, எடப்பாடியும் ஸ்டாலினும்? அதுதான், அதாவது பொதுவா வந்து இந்த ஊராட்சி அந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தல்ல அது வந்து பொது தொகுதியா இருக்கும், பொது ஊராட்சியா இருக்கும். அதுல வந்து யாராவது தலைவர்கள் ரெகுலரா அங்க வந்து தலைவரா இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு அது வந்து அது தனி ஊராட்சியா மாறிச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ காலனிக்குள்ள ஒரு நிலப்பொருளை இந்த தடவை தனி ஊராட்சியா நம்ம நிக்கணும்டான்னு, அப்போ ஏற்கனவே இருந்த தலைவர்கள் என்ன பண்ணுவான், வேற எவனா ஒரு காலனிக்கார பையன் வந்தான்னா அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்வான், ஆடுவானுவ. அதெல்லாம் நம்ம வீட்டுல சாணி வார ஒருத்தனை கூப்பிட்டு கொடுத்துட்டோம்னா அவனை நிக்க வச்சு தேர்தலை நிக்க வச்சு, அதனால அவனும் எஸ்சி தானே, வீட்டு வேலை சேர்த்து வச்சிருப்பானுல்ல. இப்ப வைக்க கூட சொல்லியா, என் கார் டிரைவர் கூட எஸ்சி தான் அப்படின்னு சொன்னாரு. RS பாரதி கூட சொன்னாரு. ஆமா, என் கார் டிரைவர் எஸ்சி தான், என் வைக்க வந்து என் உதவியாளர் ஒரு எஸ்சி தான் அப்படிலாம் சொன்னாரு இல்லையா. அப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு 4 எஸ்சியை வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க இப்போ நாம் தமிழர் எலெக்ஷன் இந்த பாபநாசம் தொகுதியில பாத்திமா அனீஸ்னு ஒரு புள்ள நின்னது. அவங்க வந்து தேர்தல் அன்னைக்கு வந்து ஒரு வாக்குச்சாவடியா போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அங்க நின்ன ஒரு ஏணி சின்னத்தோட ஒருத்தர் அந்த பேட்ச் போட்டுன்னு திமுக கூட்டணி கட்சி உள்ள நிக்கிறாரு. அப்போ இவங்க நாம் தமிழர் தம்பிகளை வந்து அந்த துண்டெல்லாம் எடுத்துட்டு உள்ள வாக்குச்சாவடிக்குள்ள போகணும், வாக்குச்சாவடிக்குள்ள அடையாளத்தோடு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே சரி இவங்க அதெல்லாம் கட்டி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போறாங்க. உள்ள போயிட்டு வரும்போது இவன் தான் மட்டும் எப்படி நிக்கிறாரு
அந்த சின்னத்தோட அடையாளத்தை. ஏன்னா அந்த ஏணி சின்னம் தான் அங்க நிக்குது. இவர் எப்படி நிக்கிறாருன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாக்குவாதமாகுது. அப்புறம் இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. கூட வந்தவங்க ஏன் வரலன்னு கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்த பிறகு பின்னாடி வந்தவங்க வரல. சரின்னு சொல்லிட்டு திருப்பி வாக்குச்சாவடி நோக்கி வராங்க. திரும்பவும் பிரச்சனை ஆகுது. அந்த ஒரு 8 மாத கர்ப்பிணி நினைக்கிறேன் அந்த பொண்ணு. அதை வந்து அடிச்சு பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு புகாரை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழர்கள் தம்பிகள் வந்து அந்த கன்சர்ன் காவல் நிலையத்தை முற்றுகிட்டு பெரிய போராட்டம்லாம் நடத்துறாங்க. அவன் அசால்ட்டா அங்கே சுத்தின்னு வரான். ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது கூட அவன் அந்த வழியா போனதா பெரும் பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலையில திடீர்னு ஒரு நாள் அனீஸ் பாத்திமாவின் கணவரை வந்து போலீஸ் தேடுது. என்னடான்னு பார்த்தா அனீஸ் பாத்திமாவின் கணவர் அம்ஜத் வந்து அந்த உள்ள நின்றுந்தார்ல ஒரு ஏணி சின்னம் போட்ட பேட்ச் போடுவாரு, அவரை வந்து சாதியை சொல்லி திட்டாரு அப்படின்னு ஒரு பிசிஆர்ல ஒரு வழக்கை, அப்போ திமுக கவர்மெண்ட் தானே, ஒரு வழக்கு போட்டு இவரை தேடுறாங்க. அப்போ அப்ப அம்ஜத் என்ன சொல்றாரு, இன்னும் யாரோ ஒருத்தர் நின்றுந்தாரு, அவர் பேர் கூட எனக்கு தெரியாது, பேட்ச் குத்திருந்தாரு, ஏங்க இந்த பேட்சை போட்டு இவர் எப்படிங்க நிக்கிறாருன்னு கேட்டோம். அவ்வளவுதானே தெரியும் எனக்கு. அப்புறம் பார்த்தா அவர் என்ன, அவர் பேர் கூட எனக்கு தெரியாது, அவரை நான் வந்து சாதியை சொல்லி திட்டதுதான் ஒரு எஃப்ஐஆர் போட்டு என்ன போலீஸ் தேர்ந்து நான் இப்ப தலைமறைவா இருக்கிறேன். அப்போ திமுக இந்த எஸ்சிகளை எப்படி பயன்படுத்துது? இப்ப இதே வேங்கவேல்ல எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டியில போடப்பட்ட வழக்கை நீங்க தானே கலந்து நீங்களே குடிச்சிங்கடா அப்படின்னு சாதாரண கிரிமினல் வழக்காக மாத்திய இந்த அரசாங்கம் எப்படி எஸ்சிகளை பயன்படுத்தோ அதே மாதிரிதான் இந்த நிலை. அப்போ அந்த ஊராட்சி மன்றத்துல வேற எவனாவது ஒருத்தன் ஒரு தெளிவான எஸ்சி, ஒரு தெளிவான பறையர் வந்து ஒரு கால் நின்று ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவங்ககிட்ட போய் நம்ம நிக்க முடியாது. அதால நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு எஸ்சி ஜெயிச்சிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை, நம்மளே எல்லா அதிகாரத்தையும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் இந்த ஊராட்சிகள்ல வந்து அந்த செக்கு சைனிங் இருக்குல்ல, அது மொத்த செக்கையும் கொடுத்துருவாங்க. நீங்க விழுப்புரம் பகுதிகளில் பல பகுதிகளில் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து அந்த சேர்ல உட்கார முடியாது. ஈவன் 2022 திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் வட மாவட்டங்கள்ல இருக்கிற ஊராட்சி மன்றங்கள்ல ஒரு ஆய்வு பண்ணாங்க. அதுல வந்து ஒரு 364 இன்னும் ஆய்வு பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அதுல பல ஊராட்சி மன்றங்கள்ல எஸ்சி தலைவர்கள மட்டும் ஆய்வு பண்ணாங்க. அதுல பல பேர் தேசிய கொடி ஏற்ற முடியல, பல பேர் வந்து சேர்ல உட்கார முடியல, பல இடங்கள்ல இந்த சைனிங் அத்தாரிட்டி மொத்தமா புக்கை கொடுத்து சைன் வாங்கிட்டு வாங்க. சிலதுல வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கே அட்ராசிட்டி, அவரை அடிச்சது, தாக்கினது, நிக்க வைக்கிறது, உறுப்பினர்லாம் உட்காருவாங்க, ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நின்றுனே இருப்பாரு, ஏன்னா ஒரு எஸ்சி சரிசமமா உட்காந்துடக்கூடாதுன்னு. இப்படிலாம் ஒரு ஆய்வறிக்கையை இந்த அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணாங்க. அப்போ உண்மையிலே உங்களுக்கு எஸ்சி மக்கள் மீது, இந்த பறையர் சமூக மக்கள் மீது, இல்ல பட்டியல் சமூக மக்கள் மீது ஒரு அக்கறை இருந்தா, இப்போ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கொடியேற்றத்துக்கு என்னங்க வேணும்? ஒரு 2 போலீஸ் போனா போதும், ஒரு ஜீப் போனா போதும். இங்க பாரு, கொடியேற்ற உள்ளனா எல்லாரையும் செக்யூர் பண்ணும், கேஸை போட்டு உள்ள தள்ளுறோம், வேற போலீஸ் வந்து இதுக்கு அரசாங்கம் இதுல வந்து கவனமா இருக்குது அப்படின்னு சொன்னாலே சரி கரமுச்சம் ஏத்திட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு எல்லாரும் பயந்துருவோம். எவனும் இல்லை எங்க உயிரை கொடுத்து நாங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவர் குடியேற்றுவதை, ஒரு எஸ்சி குடியேற்றுவதை நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு எவனும் சொல்ல மாட்டான். அப்போ இதெல்லாம் ஒரு 2 போலீஸை வச்சு அங்க வந்து ஒரு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு கூட துப்புலாத திமுக ஒரு எஸ்சியை வந்து அதுவும் திருமாவளவனை முதல்வர் ஆக்குறான்னு சொல்லிச்சுன்னா, ஏதோ சொல்லுவாங்களா இந்த கேப்பில நெய்விடுன்னா கேட்கறவனுக்கு எங்க போயிடுச்சுன்னு, அந்த மாதிரி முதல்ல இந்த டாக்கை வந்து திமுக ஆரம்பிக்குது. அதாவது எந்த காரணம் கொண்டும் இன்னொருத்த வந்துடக்கூடாது, விஜய் போன்ற நபர்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. ஒண்ணு நீ இல்லைன்னா சும்மா பிஜேபி தான் உள்ள வந்துருச்சே, பிஜேபி தான் உள்ள வரக்கூடாது. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டான், அப்போ நீ நானும் வந்து சேருவோம், நீங்க வேணா எதனா பண்ணீங்க அப்படின்னு பிறகு இல்ல அது சரி இருக்காது, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்ததுன்னா அதுல ஒருத்தர் சிஎம் ஒருத்தர் டெப்டி சிஎம் அப்படின்னா அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா தன் வாழ்நாள் அதிமுக எதுக்கு தொடங்கப்பட்டது? கருணாநிதி ஏற்று திமுக ஏற்று தொடங்கப்பட்டது. ஆமா, ஜெயலலிதா மேயர் வந்து இறுதி காலம் வரை தீய சக்தி கருணாநிதி சொல்லி பழக்கப்பட்டவர்கள். நீங்க இப்ப திமுக தொண்டர்கள்னு வச்சுக்கீங்களேன், அவங்ககிட்ட போய் எப்ப திமுகவோட கொள்கை என்ன பண்ணா பெரும்பாலும் என்ன சொல்லணும்னா, இந்த அதிமுக ஒரு கட்சி இருக்கக்கூடாதுங்க, அதை பிச்சு கடாசிங்க. நீங்க அதிமுகவில் போய் பெரும்பான்மையான உறுப்பினர்கள்லாம் சொல்லுவாங்க, இது வந்து குடும்ப ஆட்சிங்க, ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க தாங்க இங்க வந்து ஆட்சி பண்றான், அந்த ஊழலுங்க பயங்கரமான கருணாநிதி ஊழலுங்க, அவர் ஒழிக்கணுங்க.
இதுதான் இந்த 2 தான் இவங்களோட நோக்கமே. அப்படி இருக்கிற போது இவங்க 2 பேரும் சேர்றது வந்து அது வந்து வெளியில ஒரு மாதிரியா பேசப்படும் போது திமுக தான் இந்த திட்டத்தை சொல்லுது. சரி அப்படின்னா எங்க கிட்ட ஒருத்தர் இருக்கிறான், அவனை ஆக்கிடுங்க, மந்திரி சபை மற்றது போனதெல்லாம் நீங்க வச்சுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேருக்கு ஆமா, திருமாவளவன் வந்து இருந்தாருன்னா நாங்க சொல்றபடி திருமாவளவன் கேட்டுக்குவாரு, அது எங்க அமைச்சரவை தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார்கள். அதற்கு எடப்பாடியார் ஒத்துக்கல. இது எப்படி இருந்தாலும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தா அது நல்லா இருக்காது அப்படின்னு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டாக் நடக்கிற போதுதான் நீங்க வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதரவு கொடுத்த பிறகும் ஒரு 2 நாள் டிலே வந்து எப்படியாவது நம்ம ஆயிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம். ஆமா, ஏன்னா நீங்க பாருங்க, விஜய் வந்து ஒரு 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. சரி, இது அபரிதமான வெற்றி, இது யாருமே கணிக்க முடியாத வெற்றிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, விஜய்க்கும் இதுல மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. இன்னும் ஆதரவு கொடுத்தோடனே 2 தொகுதியில வந்து விஜய் ஜெயிச்சிருக்காரு. ஒண்ணு திருச்சியில வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு அண்ணனுக்கு சீட் தரணும், யாருக்கு, திருமாவளவனுக்கு சீட் தரணும். அப்புறம் அதுல ஜெயிச்ச உடனே இவருக்கு துணை முதல்வர் கொடுத்து வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் பேசுறதா நீங்க பார்த்துப்பீங்க. இவங்களா கலரி விட்டதான். கொஞ்ச நாள் கழிச்சு வேணாம் திருச்சி வேணாம், திருச்சின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டங்க ஜெயிக்கிறது, பெரம்பூர்ல ரிசைன் பண்ணிட்டு இங்க நிக்க வச்சாருன்னா நம்ம போய் ஜெயிச்சிடலாம் ஈஸியா, ஏன்னா நம்ம கூட விசில் இருக்குது, ஜெயிச்சிடலான்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், 108 இடம் ஜெயிச்சவங்க அவங்க, நீ 2 இடம், 2 இடம் கூட ஒரு இடம் வந்து முழுக்க முழுக்க சபரீசன் அவர்களால் ஸ்பான்சர் செய்யப்பட்டு அங்க தோல்வின்னு உறுதியான பிறகு, சாமி எப்படியாவது நீ ஜெயிக்க வைங்க, நான் உங்களுக்காக இருக்கிறேன்னு சொல்லி ஓட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றியா அதை சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது 2 தான் வச்சுருக்கீங்க. இதுல இந்த 2 ஆள் தான் எங்கள் ஆட்சி, முதல்ல விடுதலை சிறுத்தை கொடுத்துருந்தான்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கொடுத்தா, கம்யூனிஸ்ட் வந்து இப்படி அநாகரிகமா பேசுவாங்க, எங்கள் 2 ஆள் தான் இந்த ஆட்சி இருக்குன்னு. அவங்க இப்போ வரைக்கும் பேசலையே. அப்போ நீங்க இதுல வேற இப்படி பேசிட்டு ஆர்எஸ் இது சீமானும் ஒரு விஜயம் ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள் சொன்னதுதான் வேற சொல்றாரு. சரி, ஏன்பா நீங்க போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தீங்க? இல்ல ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்ததுன்னா அது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சி. சரி, ஜனாதிபதி ஆட்சி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சி, சரி ஓகே, ஜனாதிபதிய பிஜேபி தான் போகுது. ஆனா பிஜேபியோட புள்ள தானே விஜய், புள்ளைக்கு பவர் இருக்குமா, எவனா ஒரு பினாமிக்கு பவர் இருக்குமா? அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, இல்ல விஜய் வந்து பினாமி தான், ஒரு பிள்ளை தான், இருந்தாலும் நாங்க ஆதரவு தரோம் இப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு எஸ்சியை வந்து சரி இப்போ இப்படி பேசும், நம்ம கூட இருக்கிற ஒரு எஸ்சியை வந்து ஆக்கி விட்டோம்னா, திமுகலேருந்து ஒருத்தன் போனா தானே அது நமக்கு அசிங்கம், நம்ம கூட இருக்கிற எஸ்சியை ஒருத்தனை ஆக்கி விட்டோம்னா, இன்னைக்கு 2 கம்யூனிஸ்டின் தலைமையும் பட்டியல் சமூகம் தான். ஏன் சண்முகத்தை ஆக்கிட்டு போறதே, ஏன் சண்முகத்தை சொல்லல, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அதான் அப்போ நம்ம வீட்டுல எப்படி சாணிவாரின்னு ஒருத்தங்கிறானோ, நம்ம வீட்டுல மாடு மேய்ச்சின்னு ஒருத்தன் எப்படி இருக்கிறானோ, அவனை பொறுப்புக்கு நேம் கேவாஸ் கொண்டு வர மாதிரிதான். அதுக்கு பதில் பையனே ஆக்கிடலாம்ல, உதயநிதி ஆக்கிடலாம்ல. இல்ல 2 பேரும் சேர்ந்து இப்ப அதிமுக திமுக சேருது, எப்படின்னா இவர் ஆக்கினாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்தா ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடும். அசிங்கம் தானே சார், அசிங்கம் தான், நேரடியான அசிங்கம் வேற இல்ல, நேரடி அசிங்கம் இல்ல இது. பதவிக்காக பாரு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவன் பிள்ளைய வந்து சிஎம் ஆகிட்டாரு அப்படின்ற பேச்சு வரும்ல, அதுக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஆக்கியிருக்காரு, ஒரு எஸ்சியை வந்து அவர் ஆக்கியிருக்காரு, எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்ற ஒரு நாம் கேவாஸுக்காக அந்த திட்டமிட்டு இது உருவாக்கப்பட்டது. இதுல திரும்ப என்ன சொல்றேன், ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பண்ணையாரு இல்ல பெரும் முதலாளி தான் வீட்டுல வேலை செய்யறவனா ஆக்குறதுக்கு பண்ணையார் திட்டம் போடலாம். வீட்டுல வேலை செய்யறவங்க நமக்கு இந்த யோகிதை இருக்கா, இது வந்து ஒரு எஸ்சிக்கு வர வேண்டியது, நம்மளை இருந்தாலும் ஆக்கி விட்டு அவ இஷ்டத்துக்கு நம்ம செய்வோம், நாம அதற்கு தகுதியானவரா, நாம காலனிக்குள்ள இருந்து எப்பா எங்க ஊர்ல சார் முதலாளி எங்க ஊர்லயே என்ன வந்து ஊர்க்கூட்டம் போட்டு அம்மா நீ இந்த தடவை நில்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி, நான் நிக்க போறேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னா பரவாயில்ல. இது பண்ணையார் முதலியார்ல சொல்றது. அப்ப முதலாளி சொல்றது எப்படி வந்து சரியா இருக்கும்? இவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது. ஒரு நான் என்ன சொல்றேன்,
ஒரு வாய்ப்பு. இப்ப 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் இருக்குது. அவன் எப்பயாவது நம்ம வந்து 56கள்ல வந்து அமைச்சர்கள் இருந்தா இது வரையும் ஒண்ணுமே இல்ல. எப்படியாவது நம்ம வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க வெளிப்படையா சொல்லிடுங்க. அட்லீஸ்ட் நீங்க அந்த தகுதியை நீங்க வளர்த்துக்கணும்ல. நான் வந்து 25 வருஷமா சட்டமன்ற தேர்தல நிக்கணும்னு பாக்குறேன். ஆனாலும் என்னால் நிற்க முடியவில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. ஏன் நிக்க முடியல? எங்க உங்க கட்சி தானுங்க. இப்ப விஜய் நின்னார்ல, விஜய் கட்சி 2 தொகுதியில நான் நிக்கிறேன்னு நின்னார்ல. அந்த மாதிரி நான் 8 தொகுதி வேணா 8லயே நான் கூட நிக்கிறேன்னு நீ முடிவு பண்ணலாம்ல. உன்னை யாரு கேட்க போறா? ஆனா 8 சட்டப்படி இல்ல. சரி ஏதோ ஒரு 2ல நான் நிக்கிறேன் அப்படின்னு நீ முடிவு பண்றதுக்கான அந்த அதிகாரம் கூட உங்ககிட்ட இல்ல. ஆமா. அப்ப அதிகாரமே இல்லாம, முகமே இல்லாம திமுக எதனா ஒரு முகமூடி கொடுத்தா அதை எடுத்து போட்டுக்கிறது. கம்யூனிஸ்ட் ஏதாவது சொன்னா நானும் கம்யூனிஸ்ட் தான்ன்றது. காங்கிரஸ் ஏதாவது சொன்னா நானும் காங்கிரஸ் தான். இப்ப சொல்ல மாட்டாரு நினைக்கிறேன். நானும் காங்கிரஸ் தான் சொல்றது. இப்போ நான் வந்து நானும் கம்யூனிஸ்ட் தான். அதாவது இது வந்து கருணாநிதி பாலிசிங்க. கருணாநிதி எப்பவுமே நான் கருப்பு சட்டை போடாத திகா, சிவப்பு சட்டை போடாத கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒரு கதையை விடுவார். அந்த மாதிரி இவர் சின்ன கருணாநிதி தானே. அதே மாதிரி கருணாநிதி பாணியை பயன்படுத்தி நான் வந்து கம்யூனிஸ்ட் தான். நான் என்ன சொல்றேன், உனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது. கம்யூனிஸ்டுகள் அவர்கள் வந்து உயர்மட்ட குழு, அந்த குழு, இந்த குழு எத்தனையோ அவங்க வந்து ஒரு இதை சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நீ என்ன சொல்ற, உயர்மட்ட குழுவை கூட்டணும், உயர்மட்ட குழுவை கூட்டி முடிவு பண்ற அதிகாரத்தை எனக்கு கொடுப்பாங்க. எல்லா கட்சியிலுமே நீங்க திமுக பொதுக்குழு செயற்குழுவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், எல்லா கட்சிகளிலும் வந்து அந்த தலைவர் தான் முடிவு பண்ணார். கம்யூனிஸ்ட்ல ஒன்னா ஏதாவது 1-2 தோழர்கள் வந்து எதிர்த்து பேசுவாங்களே தவிர மற்ற எல்லா கட்சிகளிலும் கட்சிக்காரன் சும்மா உட்காந்துருப்பான். அவர் தலைவர் முடிவு தான். அந்த தலைவர் முடிவை நோக்கி தான் அந்த தீர்மானம் போகுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதால எப்படியாவது திரும்ப, அதாவது அவருக்கு எப்படியாவது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோ இல்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு ஏதாவது ஒரு நல்ல போஸ்டிங்ல வரணும். ஏன்னா இந்த காலத்துல இந்த பாவிங்க எந்த காலத்திலும் நம்மளை வந்து இந்த மாதிரி ஆக்க விட மாட்டாங்க. மக்களும் அதற்கு நம்மளை அரியணையில் ஏற்றுவதற்கு மக்களும் தயாரா இல்லை. ஏன்னா நம்ம மக்களை விட்டு வந்துட்டோம், மக்களும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது விஜய்க்கு ஆதரவு தருவதே ஒரு வெக்கங்கட்ட வேலைதான். விஜய் தெளிவா சொன்னார், இது வந்து தீய சக்தி. தீய சக்தி கூட இருக்கிற இவங்களும் அதை ஒட்டுணிகளா இருக்கிறாங்க. இவங்களை எல்லாருமே இன்னும் ஒரு ஸ்டெப் இறங்கி இவங்க எல்லாம் கல்லாப்பட்டி கூட்டணி, கல்லாப்பட்டி கட்சிகள் சொன்னார். கல்லாப்பட்டினா என்ன? காசுக்காக அங்க சுத்தினுங்கிறான், காசு வாங்கின்னு இருக்கிறான் அப்படின்னு தான் இவங்கள சொன்னாரு. என்னையா நேற்று வரைக்கும் நீ காசு வாங்கின்னு இருக்கிறேன்னு எங்களை சொன்ன, நீ வந்து நான் இப்போ வந்து எங்களை வந்து நீ கவர் பண்ற அப்படின்னு இவங்க கேட்கணும்ல. நான் சொல்றேன், எங்களை தீய சக்தின்னு சொன்னேன், நீ வந்து விசில் அடிக்கிறவனை தியேட்டருக்கு தான் அனுப்பணும், சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னா நான் பேசிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 6 மாசம் இருக்கட்டும், இல்லை 2 ட்ரிப்பாக கூட கவர்னர் ஆட்சி இருக்கணும். திரும்பவும் நாங்கள் மக்கள்கிட்ட போவோம். போயிட்டு நாங்கள் மக்கள்கிட்ட உன்னை பற்றி அம்பலப்படுத்தி உன் வெற்றியை நாங்கள் குறைத்து திரும்பவும் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயார் அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு 1% கூட தைரியமே இல்லை. 108 இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. திரும்பவும் எலெக்ஷன் வச்சா ஒரு 200க்கு மேல போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்ப இருக்கிற 1-2 கூட வராது என்ற எண்ணத்துல இருந்து எப்படியாவது இது கூட தொங்கிக்கணும், அரசியல் அதிகாரத்தை வாங்கணும். என்னத்தை வாங்கணும்? அம்பேத்கர் சொன்னாரு வந்து அதிகாரத்தை நோக்கி போகணும், அதிகாரத்தை கைப்பற்றுங்கன்னாரு. இப்ப இவங்க கூட போய் நின்று அவன் வீட்டு வாசல்ல நின்று இவன் வீட்டு வாசல்ல நின்றுன்னு ஏதாவது போடுங்க சாமின்றது அதிகாரம். அதிகாரம் வந்து கேட்டு பெறுவதில்லை இல்ல, அதை பறித்து கொள்வதுதான் அதிகாரம்னாரு. அப்போ பறிக்கணும்னா நீ வந்து மக்கள்கிட்ட போகணும், அங்க இருந்து ஒரு 40-50 எம்எல்ஏக்களை ஜெயிக்கணும். அப்போ போய் நீ அதிகாரத்தை பறிக்கணும். கேட்டு பிச்சை எல்லாம் வாங்குறீங்க, அரசியல் அதிகாரங்கிறது பிச்சை இல்லை அப்படின்னு கன்சிராம் சொன்னாரு. ஆனா இவங்க வந்து நேற்று வரைக்கும் திமுக கிட்ட பிச்சை கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு தாவேகா கிட்ட பிச்சை கேட்கறாங்க. சடனா அந்த மாற்றம் எதனால சார்? இத்தனை நாள் சொல்லாம திடீர்னு சொல்லியிருக்காரு, நாளைக்கு வந்து அமைச்சரவை இது பண்ண போறாங்க. சோ எதுனால திடீர்னு? ஒருவேளை ஸ்டாலின் கூட ஏதாவது மனக்கசப்பு இருந்திருக்குமா, இல்ல அமைச்சரவையில வந்து விசிகாக்கு முக்கியமான பொறுப்புகள் தரப்போறதா சொல்றாங்க? நான் என்ன சொல்றேன், பிஜேபி கூட என்ன சொல்லணும்னா அப்பவே சொல்லிருக்கணும்ல இத பத்தி. ஆமா இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுங்க, எனக்கு இது விருப்பம் இல்ல அப்படின்னு ஏன் இப்ப திடீர்னு சொல்லியிருக்காரு? இப்போ திருமாவளவன் ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறார், எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறாரு. இந்த மனுஷன் ஆதரவு கொடுக்காததுக்கு காரணம் எப்படியாவது நம்மள சிஎம் ஆக்கிட மாட்டாங்களா அப்படின்னு டிலே பண்ணி திட்டமிட்டு தான் திருமாவளவன் டிலே பண்ணாருன்னு ஒரு அசிங்கம் இன்றைக்கு பேசப்படுது. இல்லையா, நேற்று ஒன்று சொன்னாரு, இன்னைக்கு ஒன்று சொன்னாரு, நாளைக்கு ஒன்று சொல்லுவார் போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசுறவங்க எல்லாரும் பேசின பிறகு
இந்த அசிங்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாம சும்மா நாங்க அது நடந்தது இது நடந்தது யாரோ பேசினார்கள். யாருங்க எப்படிங்க பேசுவோம்? ம். அதாவது வந்து புரளி ம். என்ன டீ கடையில எவனா 4 பேர் பேசியிருந்தானா? டீ கடையில பேசுறது திருமாவளவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ம். ம். அதால நீங்க வந்து இதெல்லாம் வெளிப்பட்ட உடனே இது கூட சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து வெளிப்படையா வெளியில சொன்ன பிறகு வேற வழி இல்லாம இவங்க சொல்றாங்க. ஆனா இதுல முழுக்க முழுக்க அதிமுக தான் முதல்ல ஒத்துக்கல. இவருக்கு எவனா இருந்தானே நம்ம ஒரு சிஎம் தானே. இப்ப நீங்க இந்த தற்காலிக சபாநாயகர் போடுவாங்க. ம். ஆமா. அது எல்லா எம்எல்ஏக்களும் பதவி ஏற்பதற்கு அது ஒரு நாள் இருப்பாரு. நீங்க அப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் வேற ஒரு ஆளை போடுவாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க பாருங்க இந்த ஒரு நாள் தற்காலிக சபாநாயகர் கூட ஒரு 10 நாள் கழிச்சு முன்னாள் சபாநாயகர், ம். முன்னாள் சபாநாயகர் அப்படின்னு போட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 நாள், 3 நாள், 1 மாசம் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தா கூட நாங்கள் சீஃப் மினிஸ்டர், முன்னாள் சீஃப் மினிஸ்டர், முன்னாள் முதல்வர் அப்படின்னு போட்டுக்கலான்ற ஒரே ஒரு ஆசை தாங்க வேற ஒண்ணும் இல்ல.